கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமுன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். திருப்பூரன்ற இஷ்யூ நம்ம கடந்து போகணும்னு நினச்சா கூட அனுதினமும் பார்த்தோம்னா பல்வேறு சர்ச்சைகள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கூட பார்த்தா கூட முருகன் கோயிலுக்கு கடந்த காலங்களில் வந்து ஆடெல்லாம் பலியிடப்பட்டிருக்கு. கோயில் முன்பாக கூட கெடா வெட்டி விருந்தெல்லாம் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ முருகன் வந்து ஒரு சைவ கடவுள்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து அண்மையில் வந்து முருகன் கோயிலே வந்து ஆடு வெட்டுவோன்ற மாதிரியான ஒரு சொல்கிற கருத்து வந்து சரியாக இருக்குமாங்க சார்? 100% சரியான கருத்து. பிராமணர்கள் வசூலுக்காக முருகன் கோயிலுக்குள்ளே இருப்பான். மற்றபடி முருகன் கோயிலுக்கு பிராமணர் போக மாட்டான். பிராமணன் வந்து பார்ப்பான், முருகன் பேர் வைக்க மாட்டான். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா முருகன் சூத்திரன் அவன் கணக்கில். முருகன் ஒரு திராவிடன், முருகன் ஒரு தமிழன். யார் பார்ப்பான். ஆனால் கோயிலில் பெரிய வசூல் நடக்கிறனால கோயிலில் வந்து இவன் உட்காந்துக்கிறான், உள்ளே போய் கருவறைக்குள்ள உட்காந்துக்கிட்டான். மற்றபடி முருகனுக்கு அவன் காவடி எடுக்க மாட்டான். எந்த பாப்பானாவது எந்த பாப்பாத்தையாவது முருகனுக்கு காவடி எடுத்திருக்காங்களா? எச் ராஜா முருகனை நாங்கள் மீட்போம் அயோத்தி, டேய் அயோத்தின்ற வார்த்தை இங்கே பேசணும்னு தூக்கி போட்டு விரட்டுவான். ஏண்டா களவாணி பேலே, அயோத்தியிலே திருட்டுத்தனம் பண்ணியிருக்கு, இங்கே வந்து திருட்டுத்தனம் பண்ண பார்க்குற நீ எல்லாம் எந்த ஊருக்காரே? அதனால் முருகன் வந்து நம்முடைய முழுக்க மக்கள். இப்போ எங்கள் மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாரு வேறு. ஆனால் முருகனுக்கு மக்கள் வந்து முழுக்க நீங்கள் ஆடு கோழி பலிகிட்ருக்காங்க. முருகனும் சாப்பிட்ருக்கார், கணக்கு பிரகாரம் இருக்கார் இல்லைன்றது வேறு. அது எங்கள் பகுத்தறிவு கொள்கை, அது வேறு. இப்போ எங்கள் உசிலம்பட்டி கோயிலில், நான் உசிலம்பட்டி கோயிலில் பார்த்தீங்களாங்க, முருகனுக்கு கோயிலுக்கே போக மாட்டாங்க. எங்களுக்கு ஆகாது, எங்கள் குலதெய்வத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவான். எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவான், போக மாட்டான். சில பேர் முருகன் கோயில் பக்கமே போக மாட்டாங்க. இப்படி பல்வேறு விதமான குழப்பங்கள் நிறைஞ்சு தான் இந்து. இதை ராஜா ஒத்துக்கிறான இந்துவை மீட்பொன்றையே முருகன் கோயிலை சுற்றி காவல் தெய்வங்கள் இருக்குது. முனியாண்டி இருக்குது, வேட்டை முனியாண்டி இருக்கான், ராக்காட்சி இருக்கா, பேச்சம்மி இருக்கான், கருப்புச்சாமி இருக்கான், ஐயனார் இருக்கான். மானங்கட்ட ராஜா காடேஸ்வரம். உனக்கு என்னடா தெரியும் மதுரையை பற்றி? திருப்புறங்குன்ற மலையை சுற்றி பன்னி கடை இருக்குது தெரியுமா? மக்கள் வாழ்ந்து சாப்பிட்றான். பன்றி கடை இருக்குது. மலையை சுற்றி மாட்டு இறைச்சி இருக்குது. மலையை சுற்றி பிராய்லர் கோழி கடை இருக்குது. மலையை சுற்றி மீன் கடை இருக்குது. ராட்டு கிடைக்குது, இறால் கிடைக்குது. மலையை சுற்றி 200க்கும் மேற்பட்ட முருகன் மலையை சுற்றி ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி, எல்லா கறியும் கிடைக்குது. இதை ஒன்றால் மூடுறா பார்ப்போம். இப்போ நீ என்ன நினைக்கிறா? அயோத்தியில் இப்படி ஆரம்பித்தாங்க அயோக்கிய தனத்தை. நான் மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஆனால் மதுரை மக்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டால், இதை இந்த மதத்தின் பேரால் இங்கே வாழக்கூடிய மக்களை பிளவுபடுத்துகிற சதி என்று சொல்லி மதுரையில் ஒரு மக்கள் கூட இவங்க நடத்துகிற ஊர்வலத்துக்கோ ஆர்ப்பாட்டத்துக்கோ போல. மக்கள் நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய மக்கள் மதுரை மக்கள். அதனால் இங்கே வந்து இவன் அயோத்தியில் என்ன பண்ணான்னா, முதல் 5 கிலோமீட்டருக்கு இறைச்சி கிடைக்கிறதுக்கு கூடான்னு உத்தரவு போட்டான். மதுரையில் இருக்கிற மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்கிறான். அப்புறம் என்ன செஞ்சான்? 15 கிலோமீட்டருக்கு சுற்றி அயோத்தி சுற்றி இறைச்சி கடைகள் இருக்கக்கூடாதுண்ணா. அப்புறம் என்ன பண்ண? அயோத்தி முழுவதும் இறைச்சி கடை இருக்கக்கூடாதுண்ணா. அப்புறம் சில மாதங்களில் உத்தரப்பிரதேசம் மாநிலம் முழுவதும் இறைச்சி கடை இருக்கக்கூடாதுன்றான். இப்போ மத்திய பிரதேசத்தில் சொல்கிறான். பாஜக மாநிலங்களில் பூரா அப்படி செய்கிறான். ஆனால் உலகத்துக்கு அதிகமாக வந்து மாட்டு இறைச்சியை சப்ளை பண்ணுறது யாருன்னு கேட்டால் இவங்க தான், பாஜகக்காரன் தான். பாஜக தான் உலகத்தில் அதிகமாக இந்தியாவிலேருந்து மாட்டு இறைச்சியை சப்ளை பண்ணுறான். ஆனால் இங்கே மாட்டு அரசியல் பண்ணுறான். ஒன்று தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்கன்றதுக்கு உதாரணம் கும்பமேளான்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், திருவேணி நடத்திக்கிட்டு பிரதமர் போய் குளிக்கிறாரு. அதில் தான் குண்டி கழுவுறாங்க, அதில் தான் பல்லு வளர்க்குறாங்க, அதுதான் தீர்த்தம் குடிக்கிறாங்க, அதிலே குளிக்கிறாங்க. மானங்கட்ட இல்லையா? ஏன்னா மானங்கட்ட பேர் இத்தனை கோடி பேர், 7 கோடி பேர், 8 கோடி பேர் அங்கேயே கழிவறை இருந்து அங்கேயே அவருடைய மூத்திரத்தை பேஞ்சு அந்த திருவேணி இதிலேயே பேஞ்சிட்டு அது புனிதமாடா? பல்வேறு நபர்கள் ஒரு சுகாதாரம் இல்லையா? என்ன ஆச்சு? தீ பிடிச்சி செத்து போனேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தீ பிடிச்சிட்டான். கூட்ட நெரிசலில் இருந்து போயிட்டான். கூட்டவங்களாம் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாட்டில் ஆட்சி சரியில்லைன்னு சொல்லுவேன். கேட்குறேன், 15 மணி நேரம் கழிச்சு தான் ஆம்புலன்ஸ் வண்டியை உள்ளே போயிருக்கான். உத்தரப்பிரதேசில் அங்கே ஒரு மொட்டை முதலமைச்சர் யோகின்னு ஒரு மொட்டை போயிருக்கான்.
கடவுளை சொல்லிவிட்டு அரசியல் பண்ற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவனுக்கு என்னடா நீ செஞ்சிருக்க? அயோத்தியில் ராமர் கோவில் கட்டின வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சா? எல்லாத்துக்கும் சுகாதார வசதி கிடைச்சிருச்சா? எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சா? எல்லாருக்கும் வீடு கிடைச்சிருச்சா? அடிப்படை உண்ண உணவு, உடுத்த உடை, உறைவிடம், வீடு, இந்த 3 உத்தரப்பிரதேசம் இருக்கா? இந்தியா பூரா நீங்கள் காலையில் பாருங்க, தமிழ்நாட்டில் பாருங்க, மதுரை ரயில்வே ஸ்டேஷன், கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், திருச்சி ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், சென்னை, எல்லா ஊர்லையும் பார்த்தா காலையில் மூட்டை முடிச்சோம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்குற உத்தரப்பிரதேசக்காரன். அங்கே தான் ராமர் கோயில் கட்டுக்க. ராமராஜ்யம் என்ன ஆச்சுடா? நீ ராமர் கோயில் கட்டினதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துலேருந்து வெளியேறல எவனும். இங்கே தான் வந்து பிழைக்கிறான். பால வேலை, சப்ளையர், ஹோட்டலு சப்ளையர். தமிழ்நாட்டில் எத்தனாயிரம் பேர் இருக்கான்? 8000 பேர் எடுத்து ஈரோடு கிழக்கில் மட்டும் ஓட்டு போட்டிருக்கேன். வடநாட்டுக்காரன், உத்தரப்பிரதேசத்துக்காரன். நீ கடவுளை சொல்லி மட்டும்தான் வாக்கு வங்கியாக மக்களை பிரிக்க பார்க்குற. இந்த கும்பமேளாவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் 1000 பேர் கூட போகல. அப்போ தெளிவாக இருக்கான். அசிங்கம், ஆபாசம், கழுசடை, சாக்கடை, திருவேணி அதான் நடத்திருக்கீங்க. இதில் போய் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமித்ஷா மட்டும் சுத்தமான இடத்துல குளிச்சுக்கிறார். 8 கோடி பேருக்கு கழிப்பறை இருக்கா? 8 கோடி பேர் திரண்டிருக்கான். உன்னால் கழிப்பறை கட்ட முடிஞ்சா? அவங்களுக்கு சாப்பாடு இருந்துச்சா? கழிந்ததும் அவன் கழிப்பறையாகவும் அவனுடைய மூத்திரம் பெஞ்சது, அவன் குளித்தது, பல்லு வளர்க்குனது, அது தீர்த்தம் உங்களுக்கு. இப்படி ஒரு முட்டாப்பை இருக்கிறான். அதை தமிழ்நாட்டில் நீ அயோத்தின்னு பேசுகிற அயோக்கிய பேர் ராஜா, அந்த வார்த்தை வாபஸ் பல்ல உடச்சு போடுவோம். நாய் திருட்டு பேல. முருகன் யாரா? முருகனுக்கு நீ என்னைக்காக தான் கேட்டிருக்கிய? முருகனுக்கு நீ தீச்சட்டி தாண்டிருக்கியா? 6 படை வீடுகளில் என்னைக்காவது நீ பால் கூட எடுத்திருக்கியா? உன் பொண்டாட்டி நீ முருகனை நீ வந்து தமிழ் கடவுள்னு சொல்கிற. தமிழ் கடவுள் சொன்னது உனக்கு பார்ப்பனுக்கு எதிரான கடவுள், திராவிடனுக்கு ஆதரவான கடவுள், ஆரியனுக்கு எதிரான கடவுள்னு முருகன் நீ வச்சுருக்க. அதானே? முருகனே வந்து ஆடு கோழி எல்லாம் சாப்பிட்டாருன்னு சொல்கிறான் புராணத்தில். ஒரு அடிகளார் பேசியிருக்காரு, அதை பாருங்கள். இப்போ இந்த முருகன் வழிபாடு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் பரவலாக இருக்கிறது. அதற்கு இந்த திருப்பதி தட்டுப்படைய இதுக்கு ஒரு ஆதாரம் பார்த்துக்கலாம். மற்றபடி ஏராளமான சங்ககால பாடல்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 100 பாடல்களுக்கு மேலே முருகன் வழிபாடு இருக்கு. 100 பாடல்களையும் இந்த திருமுருகாற்றுப்படையில் இருக்கிற பாடல்களும் முருக வழிபாடுனா அடிப்படையில் ஆடு வெட்டி பலி கொடுத்து அதில் வழிபடுறது தான் முருக வழிபாடுட்டு. அந்த முருக வழிபாடு பற்றி சொல்லப்படுகின்ற 100 பாடல் சங்க பாடல்களையும் சொல்லியிருந்தது. 12 திருமுறைகள் தான் சைவ மதத்துக்கு அடிப்படை முழுமையான ஒரு இருக்கிறது. அந்த 12 திருமுறை, 12 திருமுறையில் இதுதான் அடிப்படை முருகனுக்கு. திருமுருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படையில் வழிபடுறதே முருகனை ஆடு கோழி பலியிட்டு தான் வழியிட வேண்டும். சங்ககால இலக்கியத்தில் 12 திருமுறையில் திருமுருகாற்றுப்படை இருக்கிறதாக ஒரு அடிகளார் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, சங்க காலத்தில் நம்முடைய அறிஞர் பாண்டிச்சேரியத்தை சேர்ந்த PS சாமி அவர்கள் எழுதின சங்க காலத்தில் முருகன், இவர் வந்து பெரியார் ஆள் கிடையாது. இவர் குளத்தூர் மணிக்கு வேண்டியவர், ஆசிரியர் வீரமணிக்கு வேண்டியவர், கோவை ராமகிருஷ்ணனுக்கு வேண்டியவர், எங்களுக்கு வேண்டிய ஆள் கிடையாது. இவர் ஒரு சங்ககால இலக்கிய நூல் குறித்து எழுதக்கூடிய ஒரு புத்தக ஆசிரியர் அறிஞர் PS சாமி. சங்க நூல்களில் முருகன் இதில் தெளிவாக சொல்லியிருக்கார். முருகனுக்கு வழிபடுறதே ஆடு வெட்டி தான் பலியிடட்டு தான், அங்கே ஆடு வெட்டி சாப்பிட்றதா வழக்கம் இதாக இருந்தது. ஆரியன் வருகைக்கு பின்னாடி முருகன் கோயிலில் அவன் வசூல், இப்போ ரோட்டில் இருக்கக்கூடிய சடையாண்டி கருப்பசாமி கோயிலுக்கெல்லாம் பார்ப்ப வரமாட்டான், ஏன்னா வசூல் கம்மி. முருகன் கோயிலில் வசூல் கூட. அப்போ அங்கே மட்டும் ஆகம விதின்ற பேருக்குள்ள முருகன் கோயிலுக்குள்ளே மட்டும் பார்ப்பனர்கள் கருவறைக்குள்ளே போய் இந்த ஆடு கோழி பலிடுறதை தடை பண்ணிட்டு அவனுக்கு தேவையான பால் பழம் இதை மட்டும் முருகனுக்குன்னு சொல்லி இவன் மாற்றிட்டான். அசைவமாக இருந்த முருகனை பார்ப்பனுடைய வசதிக்காக சங்க காலத்தில் முருகன் அசைவ கடவுளாக இருந்தார், தமிழர்களின் கடவுளாக இருந்தார். வேட்டையாடுற மக்கள் முருகனுக்கு வந்து வேட்டையாடிட்டு வந்து அவன் வந்து அங்கே வந்து பலியிட்டு சாப்பிட்டு வந்துருக்கான், நிம்மதியாக வாழ்ந்திருக்கான். இவன் வசூல் பண்ணுறதுக்காக பார்ப்பனர்கள், எச்ராஜா கூட்டம், பாண்டே கூட்டம், பார்ப்பன கூட்டம், RSS கூட்டம், புரிஞ்சுக்க கூலிப்பட்டாலுமே சில பேர் கூலிப்பட்டாலும் போகிறேன், காவி துண்டு போட்டால் சண்டின்னு நினைக்கிற. தமிழ்நாடு அரசு சரியில்லை, காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை சரியில்லைன்னு தான் என்னோடய குற்றச்சாட்டு. அதனால் முருகனுக்கு
இப்போ நீ வந்து சிக்கந்தருக்கு போய் வழிபடாதன்ற அவன் வழிபாடு அது. இஸ்லாமியருடைய பாரம்பரியமான வழிபாடு. அவங்க ஆடு கோழியை பலிடுறது. அவங்க அந்த எல்லையிலேருந்து ஒரு சதுரடி கூட முருகனுக்கு வரமாட்டாங்க, கெடுதல் பண்ணலை. தானே உண்மை, மனசாட்சியோடு சொல்லணும். இப்போ நீ என்ன பண்ணுற, மதுரையை கலவரமாக்கலாம் உன் திட்டத்தை சொல்லிட்டு அயோத்தியாவுக்கு உண்டு. ஒரு நாள் கூட இனிமேல் நீ கூட முடியாது. மதுரையில் காவல்துறை திமுக அரசு தப்பு பண்ணிட்டாங்க. இதை வந்து ஆடு கோழி பலிடுறது வந்து முஸ்லீம்களுடைய பாரம்பரியமான வழக்கமாக இருந்து வருகிறது 800 ஆண்டுகளாக. இதை ஒரு பிரச்சனையாக கிளப்பினது யாருன்னு பார்த்தா திருப்பரங்குன்றம் மக்கள் அல்ல. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த பேட்டியை கொண்டு வரேன். இந்து சமய அறநிலையத்துறை சேகர்பாபு அவர்களுக்கு கொண்டு வரேன். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா கவனத்துக்கு கொண்டு வரேன். இங்கே காவல்துறையுடைய அனுமதியோடு, காவல்துறை ஊடுருவக்கூடிய RSS அனுமதியோடு ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்காக பல்வேறு சதிகள் நடந்திருக்கிறத உளவுத்துறை தமிழ்நாட்டில் இருக்கா, மதுரையில் இருக்கா இல்லையா? நான் மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளரை கேட்குறேன். 2 மாத காலமாக மதுரையை மையமிட்டு பல கோடி ரூபாய் செலவு செய்து 200 RSSகார பின்னாடி பிஜேபி நுண்ணாமல் இருந்துக்கிட்டு இங்கே வலைதளங்களில் துலுக்கனுக்கு சொந்தமாக மலை யாருக்கு சொந்தம், இந்துக்கு சொந்தமானு வலைதளத்தில் பரப்புனான்ல, பேசுகிறான்ல, அவனை ஏன் வந்து நீங்கள் கைது செய்யலை, அதை ஏன் தடை பண்ணலை? நான் முதல் கேள்வியை மதுரை மாவட்ட காவல்துறையை கேட்குறேன், முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வரேன். 2 மாத காலமாக வலைதளங்களில், சமூக வலைதளங்களில் ஒரு இல்லாத இட்டு கட்டி சைவ கடவுள் முருகன், அங்கே அசைவத்தை துலுக்கன் பண்ணுறான், மலையை முருகன் மலை அபகரிக்க பார்க்குறான் துலுக்கன் அப்படின்னு சொல்லி அவதூறாக செய்தி வெளியிட்டவுடனே இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த செய்தி சமூகத்தில் பரவிக்கிருக்கு. அதை தடை செஞ்சுருக்காங்களா யூடியூப்பில்? ஏன் தடை செய்யலை? இந்துக்களுக்கு ஆபத்து. யாருக்குடா இந்து? உழைக்கிறவனுக்கு ஆபத்தா, பாட்டாளி வர்க்கத்துக்கு ஆபத்தா, தொழிலாளி வர்க்கத்துக்கு ஆபத்தா? இவன் தான் உண்மையான இந்து. பார்ப்பான் அவன் பிரச்சனையை கிளப்பி அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக மதுரையில் ஆரம்பிச்சிருக்கான். மதுரையில் எங்களை போன்றவர்கள் இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டான். நீ அயோத்தி நினைச்சு வட மாநிலத்தில் நினைச்சு வராத கும்பமேளாவுக்கு எப்படி எங்காலும் போக மாட்டானோ, எவனா போயிருக்கான தமிழ்நாட்டிலிருந்து 8 கோடி பேர் அங்கிட்டு தான் போய் செத்து கிடைக்கான், நம்மால் போக மாட்டான். அது மாதிரி திருப்பரங்குன்றம் மலையை பற்றி மதுரை மக்களுக்கு தெரியும். இஸ்லாமியர்கள் அவர்களுடைய குல வழக்கப்படி ஆண்டாண்டு காலமாக அங்கே அவருடைய வழிபாடு ஆடு கோழியை பலியிட்டு அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நவாஸ்கனி கொண்டு போயிட்டாரு, சாப்பிட்டார். இதை ஏன் நீங்கள் வந்து பெருசாக்குறீங்க? இதை பெருசாக்கணும் ஏன் கைது செய்யலை? இவ்வளோ பேர் எப்படி கூடுனா? மதுரை மக்களா? மதுரை மக்கள் கூடுனானா? பெரிய வெற்றி. என்னடா வெற்றி? 2 மாத காலமாக முகாமிட்டு பல கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு 200 பேரை மதுரையில் பல்வேறு பகுதிகளில் தங்க வச்சிருக்காங்க. உளவுத்துறை கோட்டை விட்டுருச்சு, உளவுத்துறை கோட்டை விட்டுருச்சு. அதே மாதிரி உயர் நீதிமன்றத்தில் தகவலை சரியாக சொல்லலை அரசு வழக்கறிஞர்கள். 1 மணிக்கு அனுமதி, எப்படி 200 பேர் திரண்டா? இந்த 200 பேரையும் மறைமுகமாக ஒழிச்சு வச்சுருந்தான். எங்கெங்க இருந்தான்றதை ஏன் உளவுத்துறை கண்டுபிடிக்கல? காவல்துறை அனுமதியோடு தான் கோயம்புத்தூரை கைப்பற்ற முயற்சி பண்ணாங்க. நான் மதுரையில் கூடிய தமிழ் வியாபார குடிமை மக்களை கேட்டுக்கிறேன், உங்கள் வியாபாரத்தை பாதுகாக்கணும், மதுரையை பாதுகாக்கணும். RSSகாரன் சங்கியை அடையாளம் கண்டு வரட்டுங்க. கோயம்புத்தூர் இப்படி தான் ரணகலை பண்ண பார்த்தான். வடநாட்டு ஸ்டேட்டுடைய பணத்தை வாங்கிட்டு RSS கைக்கூலிகள் அங்கே வியாபாரத்தை கைப்பற்றுவதற்காக, கோயம்புத்தூரை முழுமையாக தமிழகத்திலிருந்து வணிகத்தை கைப்பற்றுவதற்காக அங்கே கலவரத்தை உருவாக்கினார்கள். அந்த சதியை முறியடித்தான். இப்போ மதுரையை சுற்றி வடநாட்டுக்காரை உட்காந்துட்டான். பெரிய ஆண்ட பரம்பரை, நாங்கள் தான் மதுரை மண்ணின் மைந்தர்லன்னு சொல்லுவாங்க காலி பேலுக. மதுரை மாநகரத்தில் வடக்கு மாசி மேலே மாசி டவுன்கால் ரோடு ஆர்மூச்சேர்ந்து எல்லா இடத்துலையும் அவன் உட்காந்துட்டான். மதுரை மண்ணில் இருக்கிற எவனுக்கும் பெரிய நான் அந்த சாதி இந்த சாதின்றவனுக்கு எவனுக்கும் இடம் கிடையாது அங்கே. இப்போயே மதுரை வந்து வடநாட்டுக்காரன் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு வியாபாரம். இந்த வியாபாரத்தை அவன் தொடர்ந்து நிறுத்துவதற்காக வடநாட்டுக்காருடைய சதி அவனுக்கு கூலிப்பட்டாலும் அடி பண்ணிச்சுட்டாங்க. அவங்க தான் அந்த 200 பேர் திரண்டாங்க.
அதனால் உடனே அயோத்தி ஆக்கிறோம். அயோத்தி ஆக்க முடியுமாடா நீ? ராஜா அந்த ஊரில் இருந்துடா நீ திருட்டுப்பல. முருகனே வந்து அசைவ கடவுள். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? நீ இப்படி போனால் பெரியார் ஏன் பௌத்த மதத்துக்கு போக தெரியுமா சொன்னார் அம்பேத்கர்கிட்ட. நான் இங்கே இருந்தால் தான் இல்லாட்டி பௌத்த மதத்துக்கார இந்து மதத்தை பேசுவேன்னு சொல்லுவேன், கலவரத்தில் வைப்பேன், களவாணிப்பேன். அதனால தான் நான் இந்து மதம்னு எனக்கு சொல்லியிருக்கேன். நான் அங்கே இருந்து தான் அவனை சீர்திருத்த முடிவு வைய முடினாரு. நாங்கள் யார்? இந்த மண்ணின் மைந்தன். முருகனுக்கு நீ வந்து சிக்கந்தருக்கு போய் மலையில் போய் ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாதுன்ற சங்க இலக்கிய அடிப்படை எங்களுக்கு ஆதாரம் இருக்குது. முருகன் எங்கள் அசைவ கடவுள். நான் மதுரை மக்களை திரட்டி ஒரு நாள் இதே மாதிரி ஆர்எஸ்எஸ்காரன் காடேஸ்வரே வழக்கமாறு இந்த ராஜா பேசிட்டு தெரிஞ்சிங்கனாக்க நாங்கள் முருகனை வந்து அசைவ கடவுளாக மீட்போம். அசைவ கடவுள் முருகன். முருகனுக்கு முன்னாடி ஆடு வெட்டுவோம், நேர்த்திக்கடை நேர்ந்து கோழி வெட்டுவோம், சேவல் வெட்டுவோம், பசுமாடை வெட்டுவோம். இது மாதிரி நடக்கும். அவர் சாப்பிட்றவர் தான் பசுமாடு, பன்னிக்கறி, எல்லா கறியும் முருகனுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியவர். அவர் வேடன். எங்கள் குலப்பெண் குரத்தியை கட்டியிருக்காரு. வள்ளி யார்? எங்கள் சொந்தக்காரி. விடவே மாட்டான். நீ வந்து அங்கே போக மேலே போய் ஆடை வெட்டக்கூடாது. அவன் குல வழக்கப்படி அவன் யார் இதுலையும் தலையிடலை. அமைதியாக மாமச்சனை என்எஸ்சியா சகோதரத்துவம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மதுரையில் காலங்காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். பாண்டிய மன்னன் காலத்திலிருந்து மன்னர் காலத்திலிருந்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இங்கே வந்து வடநாட்டுக்காரன் மதுரை உட்காந்துட்டான், வியாபாரத்தலமாக்கிட்டான். கோயம்புத்தூர் மாதிரி இங்கேயும் பண்ணணும்னு நினச்சி சதி நடந்திருக்கு. உளவுத்துறை கோட்டை விட்டுருச்சு. நான் நேரடியாக உளவுத்துறையை சொல்கிறேன், எப்படி திறண்டா உங்கள் அனுமதி இல்லாமல் எங்களை ஆர்ப்பாட்டம் நடத்தினா வேணான்றீங்க, மத நல்லிணக்கத்திற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினா வேணாம் அப்படின்றீங்க. அவன் எப்படி திறண்டா இவ்வளோ பேர்? நான் முதலமைச்சரை கேட்குறேன், நீங்கள் 2 பேரும் அமைதியாக இருங்க, நீங்கள் மேலே போய் ஆடு மாடெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது தப்பு. அவங்க பாரம்பரியம் நடந்துக்கிட்டு இருக்கிறது. எந்த நீதிமன்ற உத்தரவில் 1920 2023 வரைக்கும் அது தர்காவுக்கு சொந்தமான இடம். மேலே சமணர் படுக்கை இருக்குது. இது முருகன், கந்தன், கந்தூரி, சமணர் படுக்கை. இதுதான் முருகன். மலைக்கு என்ன ஆபத்து வந்துருச்சு? ஏண்டா மதுரையில் மலையை வெட்டி வெட்டி பூரா வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க, குவாரி கிரானைட்டு. அப்போ மலையை பாதுகாப்புன்னு ஒருத்தனும் வரல. இப்போடா முருகன் மலைக்கு என்ன பிரச்சனை? முருகனுக்கு என்ன பிரச்சனை? தைப்பூச திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் முருகனுக்கு வந்து நாங்கள் ஆடு வெட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். எங்களை தடுக்க முடியாது. நீ மனு தர்மத்தில் சொல்கிறீல்ல, அது மாதிரி எங்களுக்கு சங்க இலக்கியம் சொல்லுது. எங்களுக்கு சங்க இலக்கியம் தான். சங்க இலக்கியத்தில் முருகன் எங்காலு அசைவம் சாப்பிடுவேன், வேட்டை பிரியன். முருகனுக்கு நாங்கள் குறிப்பிட்ட தேதியில் ஆடு வெட்டுவோம், அறிவிக்கப்படும். இதோட நிறுத்திக்க ஆர்எஸ்எஸ்கார அயோத்தி பாபர் மசூத் மாதிரி இங்கே நடத்த விட மாட்டான். நாங்கள் வெட்டுவோம், நாங்கள் இந்துன்னு சொல்லுவோம், இந்து அமைப்பை திரட்டுவோம். அப்புறம் அதனால் மதுரை அமைதியான ஊர், இங்கே கலவரம் பண்ணணுன்ற மாதிரி நினச்சிங்களாக்க உளவுத்துறை கோட்டை விட்டுட்டீங்க. முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுங்க. இந்த வலைதளத்தில் பரப்புனால துளுக்கையை ஆட்டையை போட பார்க்குறான், அவனை தூக்கி உள்ளே வைங்க. கலவரத்துக்கு வந்தாலும் நேற்று 86 பேர் 186 பேர் வாக்கு, அவனை அப்புறம் தூக்கி ரிமாண்ட் பண்ணுங்கண்ணே. அவன் தானே கலவரம் பண்ண அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. தடை உத்தரவு மீறி எப்படி போகிறான்? நாங்கள் கலெக்டர் எங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தான்றாங்க, அனுமதியாக இருக்கோம். அவன் எப்படி வந்தான்? நீதிமன்ற உத்தரவுன்றீங்க. நீதிமன்றத்தில் ஏன் உரிய தகவலை சொல்லலை? உளவுத்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? மதுரை மாவட்ட நிர்வாகம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? அமைச்சர் மூர்த்தி, பிடிஆர் பல்வேல் தியாகராஜ, மேயரில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். வேடிக்கை பார்க்குறீங்களா? மத கலவரம் வந்துடும். மத கலவரம் தான் வெட்டி செத்து போவேன். அயோத்தின்னு ஆரம்பிச்சிருக்கேன், திருட்டு போய் விடலாமா அவனை? அவனை நேரம் தூக்கி உள்ளே வச்சிருக்கணும். 1 மணி நேரம் போலீஸ்கிட்ட வாதம் பண்ணுறான் அவன், அதை வீடியோ எடுத்து போடுறான். அதெல்லாம் எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னு கேட்குறேன். திராவிட மாடல் அரசை நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், மக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். திராவிட மாடல் அரசு நேற்று திருப்பரங்குன்றத்தில் இந்த காலிப்பையில் கூட விட்டது கண்டனத்துக்குரியது. காவல்துறை கோட்டை விட்டுருக்கு, மாவட்ட நிர்வாகம் கோட்டை விட்டுருக்கு. இங்கே அமைதியாக இருக்கா மக்கள்? திருப்பரங்குன்றம் தொகுதி அனைத்து கட்சி கூட்டப்பட்டு அதிமுக, திமுக, காங்கிரஸ் எல்லா கட்சியும் அனைத்து கட்சி கூட்டம், பொதுமக்கள் திருப்பரங்குன்றத்தில் கூட்டப்பட்டு நாங்கள் அமைதியாக இந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு செல்வர்கள் செல்லட்டும், மேலே சிக்கந்தர் தர்காவுக்கு ஆடு வெட்டுறவர்கள் வெட்டட்டும், பாரம்பரியமாக அவங்க வெட்டிகிட்டு இருக்காங்க. சமணர் படுகைக்கு போகட்டும். ஆனால் இங்கே வெளியூர் ஆட்கள் கலவரம் செய்கிறார்கள், தடுக்க வேண்டும் என்று
திருப்பரங்குன்றம் கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி பொதுமக்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் கலெக்டர் சந்தித்து கொடுத்துருக்காங்க மனு. நீங்கள் அதை ஒன்றை வச்சே இவங்களை கூட விரட்டி இருக்கலாம்ல. இவை யார் கோயிலுக்கு போகிறவங்க போட்டோம், பக்தரில் யாரும் கெடுபிடி பண்ணக்கூடாது, பக்தியில் நம்ம யாரும் குறுக்கிடக்கூடாது. முருகனுக்கு வழிபடுறவங்க போகட்டும், சிக்கந்தருக்கு ஆடு வெட்டட்டும். ஆடு வெட்டாத அசைவம் கொண்டு போகணும்னு எப்படி நீங்கள் உத்தரவு போட்டீங்க? யார் உத்தரவு போட்டது? நான் என்ன கேட்குறேன், முஸ்லீமுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, நம்மை நம்பி இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்த உத்தரவை போட்டது யார்? அவன் பாரம்பரியமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் உணவுல ஏன் நீ தலையிடுற? அவன் உடையில ஏன் தலையிடுற? அவன் கலாச்சாரத்தில் ஏன் தலையிடுற? அவன் உணவு, அவன் உடைய கலாச்சாரம், இந்திய நாட்டுடைய தனித்தனி கலாச்சாரம் இருக்கு. புதுசாக உரிமையை கேட்கல. ஏற்கனவே உருந்த உரிமையை இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு கொடுமை தான். இந்த அநீதிதான் நினைக்கப்பட்டிருக்கு திராவிட மாடல் அரசு. நம்ம இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேண்டும், இந்துக்களுக்கு எதிராக இல்லை. அவங்க வழிபாட்டு முறையில் இவங்க வந்து நெய் போடாத, முருகனுக்கு நெய் ஒருத்தரை காட்டாத, பால விஷயம் பண்ணான்னு சொன்னான இஸ்லாமிய. அவன் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறான். அதையே நீ தடுக்கிற? யார் உங்களுக்கு உத்தரவிட்டது? யார் பெரிய அதிகாரி உத்தரவிட்டு? பெரிய அதிகாரி யார் உத்தரவிட்டது? முதலமைச்சர் சொன்னாரா? கலெக்டர் சொன்னாரா? அதனால அனைத்து தடைகளையும் உடைச்சு, மழை வந்து பொதுவான மழை, அங்கே இயற்கை வளம் குன்றக்கூடாது, இயற்கைக்கு மாறான வேலை எதுவும் நடத்தக்கூடாது. நான் அசைவம்னா பாண்டி கோயில் அசைவம் தானே. ஞாயிற்றுக்கிழமையான ஆயிரக்கணக்கான கடா வெட்டுறோம், சமயபுரம் மாரியாத்தில் கடா வெட்டுறான், அலர் கோயிலில் கடா வெட்டுறான், புரட்டாசி வந்துட்டா புரட்டாசி பொங்கல் நாடு முழுவதும் கடா வெட்டுறான். இது பூரா இந்து தானடா, இதுக்கு பூரா ராஜாவை கூப்பிட்றா, இந்த கடா வெட்டுறேன் பூரா. அதனால் இது என்ன நிலைமை? அதான் சொல்கிறேன், திருப்பூர்ன்ற மலையை சுற்றி 1000 காவல் தெய்வங்கள் இருக்கு. ராக்காச்சி இருக்கா, பேச்சியம்மா இருக்கா, ஒச்சம்மா இருக்கா, மாயாக்கா இருக்கா, எல்லா அக்காவும் இருக்கு, அங்கே எல்லா குலதெய்வமும் இருக்கு. எல்லா குலதெய்வத்திலும் வெட்டுறான் முருகனை சுற்றி. ரத்த அபிஷேகம் முருகனுக்கு செய்யப்பட்டிருக்கிறது, ஆடு அபிஷேகம். இந்த நிலைமை மதுரையில் அமைதி நிலவணும். காலங்காலம் மதுரை மக்கள் அமைதியாக வாழ்கிறோம், மாமே மச்சனை சகோதரராக வாழ்கிறோம். இந்த சகோதரத்துக்கு இடையூறாக ராஜா போன்ற கயவர்கள் இந்த பேச்சுக்கான அயோத்தி ஏடா இங்கே ஒப்பிருப்ப நடத்துக்குமாடா? நினச்சி பார்த்துருவியா நீ? அயோத்தி மாதிரி நடத்து பார்த்துருவியா? கூலிப்பட்டாளர் 2 பேர் விட்டுட்ட, நாங்களும் விட்டுட்டோம். அன்னைக்கு காவல்துறை மாவட்ட ஆட்சித்தலைவர் பேச்சை கேட்டு விட்டுட்டான். எங்களை மாலியாலாம் நினைச்சிருந்தா கந்து அடிச்சு விரட்டி இருப்போம். இந்த காவி சட்டை போட்டவன, காவி துண்டு போட்டவன. இனிமே அதான் நடக்கும். காவல்துறை நடவடிக்கை எடுக்காட்டினா நாங்கள் முருகனுக்கு ஆடு வெட்டுவோம், காவிக்காரனை விரட்டுவோம். ஏன்னா அவன் உரிமையை நிலைநாட்டுவோம். இல்லை யார் உரிமையை இந்துக்களுக்கு விரோதமாக இஸ்லாம் நடந்துக்கிறானா சொல்லு. உன் விஷயத்தில் ஏதாவது தடை பண்ணுறானா? வெட்டி பயலுகளா, வீண பயலுகளா? அதனால் இங்கே வந்து பெரியார் மண்ணிடாது, இங்கே மதுரையை பாதுகாக்கணும். நாங்கள் வியாபார பெருமக்கள், அனைத்து மக்கள் மதுரை மக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அமைதியோடு இருக்கிறோம். இந்த அமைதி எதுக்கு அடையாளம்னு கேட்டால், இங்கே எவனாவது காவி கூட்டம் ராஜா மாதிரி சர்மா கூட்டம் இங்கே வாலாட்டு நினைத்தால் உங்கள் வாளை ஒட்ட நறுக்குவோம். RSS வாளை எச்சரிக்கை.